எப்பயுமே இந்த மனித இனம் மட்டும் தான் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி திங்க் பண்ணிட்டு, பிரச்சனை இல்லாத சில விஷயங்களும் சரி, இல்ல நடந்து முடிஞ்ச சில பிரச்சனையும் சரி, திங்க் பண்ணி கடைசியில ஏதோ ஒரு சஃபரிங் இருந்துகிட்டே இருக்கும். மற்ற உயிரினத்திற்கு அது இருக்கா அப்படின்னா, சில நேரங்கள்ல இருக்குது. அது கடந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, மனம் தான். இப்போ சில இடங்களுக்கு நீங்க போம்போது, "இப்படிலாம் பண்ணுங்க. உங்களோட மனம் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், லேசா இருக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பொருளோட தன்மைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான், அதோட முழுமையான ஒரு விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்போ மனம்னா என்ன? மனம் எப்படி வேலை செய்யுது? அப்ப மனம் எப்படி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுது? இதுலேருந்து நான் எப்படி வெளிய வரணும்? இதுக்கு சுலபமான வழி என்ன? அப்படின்னக்கூடிய அனைத்து விஷயத்த பத்தி தான், இந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி வர இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஒர்க் ஷாப்பாக நான் எடுக்க இருக்கிறேன். நீங்களும் இதில தாராளமாக கலந்துக்கலாம். டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 7 டூ 9. ஸோ 7 பிஎம் டூ 9 பிஎம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க சில பேர் வந்து 10 ஏஎம் டூ 12 பிஎம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நெனச்சிருப்பீங்க. ஸோ அந்த பேட்ச் கிடையாது. அன்னைக்கு ஒரே பேட்ச் மட்டும் தான். 7 பிஎம் டூ 9 பிஎம். நீங்களும் கலந்துக்கலாம். லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அழைக்கிறான் மாதவன். ஸோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு விஷயம் இது. ஸோ நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே. அடிப்படையில ஒரு மனித இனம் பிறக்கும்போது, இப்போ மிருகங்கள்னாலலாம் வந்து பேசிக்க முடியுமா? அப்படின்னா பேசிக்க முடியாது. அப்போ அதோட சில உணர்வுகள எப்படி ஷேர் பண்ணிக்கும் அப்படின்னா, அதுக்கு என்ன மொழி இருக்கோ, ஜஸ்ட் அத போய் கொஞ்சுறதா இருக்கட்டும், இது பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல மிருகங்கள் அத ஷேர் பண்ணிக்க முடியுமே தவிர, மனித இனத்தினால மட்டும் தான் முழுமையான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க முடியுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எந்த இனத்தினால பேச முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனித இனத்தினால தான் பேச முடியும். இது எப்படி உருவாச்சு அப்படின்னா, அந்த காலத்தில நான் ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு போய் நான் இன்னொருத்தர்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நெனச்சேன் அப்படின்னா, அது சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வாய் பேச முடியாதவர்கள் எப்படி செய்கை காமிச்சு ஒரு விஷயத்த வந்து தெரியப்படுத்தணும்னு நெனைக்கிறாங்களோ, அந்த மாரி தெரியப்படுத்த முடியும். அப்படி தெரியப்படுத்தினா, எவ்வளோ சதவீதம் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப நான் நெனச்ச அதே ஒரு விஷயத்த உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னா, சும்மா இப்படி 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 கை காமிச்சு, அப்படி கால் காமிச்சுலாம் நான் பண்றேன்னா, ஒரு 20% மேபி நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம்லாம் புரிஞ்சுக்க முடியாது. 100% ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அத வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னா, அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நெனைக்கிறது, ஒரு மொழியால வந்தாலும், அதுக்கு பின்னாடி ஒரு உணர்வு இருக்கு. நான் என்ன நெனச்சேனோ, அத அப்படியே கொண்டு போய் அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்போ, இந்த மொழின்னு ஒரு விஷயம் வரும்போது, சில பெர்சன்டேஜ் ஜாஸ்தி பண்ணிக்க முடியுது. அப்ப சில பெர்சன்டேஜ் ஜாஸ்தி பண்ணிக்கும்போது, நான் இங்க என்ன நெனைக்கிறேனோ, அத இன்னொருத்தர்கிட்ட நான் சொல்ல முடியும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மொழின்ற ஒரு விஷயம் வரும்போது, அச்சரங்கள் பிறக்குது. அச்சரங்கள்லாம் நான் சின்ன சின்ன அந்த வார்த்தைகள், அந்த லெட்டர். அப்ப அந்த லெட்டர் வந்ததுக்கப்புறம், அதுக்கு ஒரு வரி வடிவம் வருது. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு வேர்டா கிரியேட் ஆகுது. அப்ப இந்த வேர்ட்னா அதுக்கு பின்னாடி இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த மாதிரி போகும்போது, ஒரு ஒரு மொழி ஒண்ணு பிறக்குது. அப்ப இந்த மொழியாக போகும்போது, எனக்குள்ள என்ன ஒரு விஷயம் இருக்கோ, அது இன்னொருத்தர்கிட்ட அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒரு சில சதவீதத்தில. இப்ப அது ஒரு 20% நடக்குதுன்னா, நான் மொழியால சொல்லும்போது, இப்ப இன்னும் உங்களுக்கும் தமிழ் தெரியுது, எனக்கும் தமிழ் தெரியுது அப்படின்னா, நான் இப்படி தான் ஃபீல் பண்றேன் அப்படின்றத நான் சொல்லும்போது, உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 70% புரிஞ்சுக்க முடியும். என்ன பெயின்ல இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியாது. ஓகே இவன் இந்த இந்த விஷயத்த அனுபவிச்சுட்டு இருக்கான்றத புரிஞ்சுக்க முடியும். இப்போ இதில ஒரு பியூட்டி பாருங்க. இறைவனோட மிகப்பெரிய ஒரு படைப்புல, மனித இனம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவரு, ஒரு மொழிய குடுக்குறாரு. அந்த மொழி உருவாகுது. அதுக்கப்புறம் இந்த இன்பம், துன்பம் சொல்லி மனிதனுக்கு எப்பயுமே இந்த ஒரு நிலை இருந்துகிட்டே இருக்கும். இங்க வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் இந்த இன்பம், துன்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் இந்த இன்பம், துன்பம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அனுபவத்திற்காக வருது. மனிதன் ஒருத்தன் பிறக்கிறான். அந்த மனிதன் பிறக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த இன்பத் துன்பத்தை அனுபவித்து ஆகணுன்றதுக்காக தான் பிறக்கிறான். ஏன் தெரியுமா? அந்த இன்பத் துன்பம் தான் அவனோட சார்ட். இதுக்கு முன்னாடி அவன் செஞ்சதோட அந்த கர்மாவோட சார்ட். அந்த கர்மாவோட இதுபடி அவனுக்கு இந்த அனுபவம் கொடுக்கப்பட வேண்டும்ன்றதுக்காக நடக்குது. அப்ப இதுலயுமே இறைவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, உனக்கு ஒரு துன்பம் வருதா? அந்த துன்பத்த உன்னால ஈஸியா போக்கிக்க முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த துன்பம் சொல்ல சொல்ல குறையும். இன்பம் சொல்ல சொல்ல அதிகரிக்கும். நல்லா டீப்பா திங்க் பண்ணி பார்க்கணும். புரிஞ்சுக்கணும். துன்பத்த நீங்க போய் எனக்கு இப்படி ஒரு துன்பம் இருக்குங்க அப்படின்னு போய் இன்னொருத்தவன்ட்ட நீங்க சொல்றீங்க அப்படின்னா, சொன்னதுக்கப்புறம் மைண்ட் அப்படியே ஒரு மாரி ரிலாக்ஸா ஃபீல் இருக்கும். அப்படி ஒரு மாரி ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. நான் எப்போ போயிட்டு ஏன்னா ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா, இன்னொருத்தர்ட்ட போய் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த துன்பத்த இன்னொருத்தர்ட்ட நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா, என் மைண்ட் கொஞ்சம் இங்க ஃப்ரீ ஆகுது. அப்ப துன்பம் சொல்ல சொல்ல குறையும். இந்த இன்பம் சொல்ல சொல்ல அதிகரிக்கும்.
அப்போது நான் இப்படிலாம் சாதிச்சிட்டேன், நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது அது இன்பமாக இருக்கு இல்லையா? இன்னொருத்தர்கிட்ட சொல்ல சொல்ல அதை நினச்சி சந்தோஷப்படும். அப்போ துன்பம் சொல்ல சொல்ல வந்து இன்னும் பிரச்சனையாகாதா அப்படின்னா, நான் போய் கழட்டி வச்சுட்டேன்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்போ இறைவனோட படைப்பில் பாருங்கள், துன்பத்தை சொல்ல சொல்ல குறையுது, இன்பம் சொல்ல சொல்ல அதிகரிக்குது. சரி, இது சொல்ல சொல்ல குறையுதுல்ல, அப்போ நான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அங்கே தான் நீங்கள் வந்து சில விஷயங்களை கவனிக்கணும். என்னதான் உங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரு மீட்டர்னு ஒன்று இருக்குது. எல்லார்கிட்டையும் நான் போய் இந்த துன்பத்தை ஷேர் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை ரொம்ப லேசாக நினச்சிருவாங்க. என்ன இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறான் அப்படின்னு லேசாக நினைக்கிறவங்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இதனால ஒரு துன்பம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லும்போது அதை பயன்படுத்தி, அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி உங்களையே போட்டு பார்க்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ உங்களோட டேட்டாவை நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. ஓகே, சரி, அப்போ நான் யார்கிட்ட தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரொம்ப முக்கியமான சில நபர்கள்னு இருப்பாங்க. இவங்கனால எனக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னா கூடியவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணலாம். ஆனால் எல்லா நேரங்கள்லையும் அவங்ககிட்ட போய் துன்பத்தையே ஷேர் பண்ணிட்டு இருந்தோம்னா பிரச்சனை தான். துன்பத்தை சொன்னால் குறையுது அப்படின்னா சில நேரங்களில் சொல்லிவிட்டு சில பேர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரீ ஆகிக்கணும். இன்பத்தை சொல்ல சொல்ல அதிகரிக்குது அப்படின்னா, இன்னும் எனக்கு இதெல்லாம் இன்பமாக இருக்குது, அதுவும் பிரச்சனை தான். இறைவன் எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு சில விஷயங்களையும் கொடுத்துருக்கிறார், விதிவிலக்கையும் கொடுத்துருக்கிறாரு. அந்த விதிவிலக்கு தான் சரின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம போய் எல்லாத்தையுமே போய் ஷேர் பண்ணாலும் சரி, இன்பமாக இருக்குன்னு போய் சொல்லி ஷேர் பண்ணாலும் சரி, துன்பமாக இருக்குது அதனால் நான் மற்றவங்ககிட்ட போய் நான் சொல்லி குறைச்சிக்கிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை தான். எல்லாத்துக்குமே இங்கே மீட்டர் தெரியணும். அப்போ இன்பம் துன்பம் ஏன் நிகழுது அப்படின்னு சொல்லி நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன், கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கேன். அனுபவத்திற்காக, அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் அதை எடுத்துக்கணும். அனுபவத்திற்காக தான் இந்த பிறப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிறப்பில் நான் அனுபவிக்கும் போது இன்பமும் வரும் துன்பமும் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இன்பம் துன்பம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த கட்ட நிலையை மனிதன் எடுத்து செல்வதற்கு தான். புரியுதா? ஏன் அப்படின்னா, இந்த எடுத்து செல்லும்போது தான் இந்த ஒரு விஷயம் ஏற்படும் போது எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்திலேருந்து நான் அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ளே நான் வந்து ட்ராவல் ஆகிறேன். இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயம் எனக்கு புரியும் போது தான் அடுத்த கட்ட நிலைக்குள்ளே நான் ட்ராவல் ஆகிறேன். ஸோ அந்த அனுபவத்தை பற்றியே நான் ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி நான் கிளாஸ்லேயும் நான் பேசலான்னு இருக்கேன். நீங்கள் வாங்க, கிளாஸில் வாங்க, நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய ஃப்ரீ கிளாஸஸும் கூட நான் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா அப்பப்போ சில சத்சங் வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் சம்டைம்ஸ் நான் பேசுவேன். நீங்களும் அதில் தாராளமாக கலந்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட இந்த ரொம்ப ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் துன்பம் சொல்ல சொல்ல குறையும், இன்பம் சொல்ல சொல்ல அதிகரிக்கும் இப்படின்ற ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ பதிவு வந்து நான் பதிவிட்டேன். ஸோ இதை பற்றி, இந்த இன்பத் துன்பத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கே வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ பெரிய மேட்டர் இருக்குது. ஆனால் இதை வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்தில் சொல்லி முடிக்கணும் அப்படின்றதுனால இந்த சின்ன ஒரு பார்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து நான் நிறைவு செய்கிறேன். இன்பமும் துன்பமும் மனிதனோட மிகப்பெரிய ஒரு சொத்து, அது மிகப்பெரிய ஒரு அனுபவம். அந்த துன்பம் ஏற்படும் போது இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு குறையும். ஆனால் எல்லா துன்பத்தையும் போய் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண தேவையில்லை. ஈஸியாக நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட டேட்டா கொடுக்குறீங்க. அப்போ எந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும், எந்த விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடாதுன்றதும் தெரிஞ்சுக்க வேண்டியது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பொறுப்பு. ஏன்னா பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு துன்பம் ஏற்பட்டுருச்சு, நான் போய் சொன்னால் எனக்கு ஃப்ரீ ஆகிடுது, நான் இங்கே ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்காக நான் எல்லார்ட்டையும் போய் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஃப்ரீ பண்ணிட்டீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் மூலமாக உங்களுக்கு அது பிரச்சனையாக வரும். அதையும் தெரிஞ்சுக்கங்க. சரி, எனக்கு இன்பம் வந்துச்சு அதனால் நான் எல்லார்கிட்டையும் போய் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் போய் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த இன்பமும் இன்னொருத்தவங்க கிட்டேருந்து வந்து மாறி வரும்போது திரும்பவும் துன்பமாக வரும். ஏன் தெரியுமா? இந்த இன்பத்தை நீங்கள் சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அந்த இன்பத்தினால அவனுக்கு தெரிஞ்ச டேட்டா வச்சு திரும்ப உங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணணும்னு நினைப்பான். அப்போ அது துன்பமாக மாறிடும். ஸோ மிகப்பெரிய ஒரு கான்ஷியஸாக இருந்து நம்மளோட லைஃப்பில் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்றதில் ரொம்ப ஒரு தெளிவு வரணும். இந்த லைஃப்பை ஆழ்ந்து கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயமே எல்லாமே உங்களுக்கே டீச் பண்ணும். இல்லைனா ஏகப்பட்ட நூல்கள் இருக்குது, ஏகப்பட்ட பெரியவர்கள் பேசின சத்சங்கம் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள், அதாவது ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ்லாம் பேசின சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு தெளிவு ஒன்று பிறக்கும். அந்த தெளிவு தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஞானம், அதுதான் அறிவு. ஓகே, ஸோ அதை நீங்கள் கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லைஃப்பில் வேறு மாதிரியான ஒரு டைமென்ஷன்லாம் பார்ப்பீங்க. வேறு மாதிரியான ஒரு பார்ட் உங்களோட லைஃப்பில், அந்த கதவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வேறு மாதிரியான ஒரு கதவு உங்களோட வாழ்க்கையில் திறக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் நான் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.